ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உருவில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை பயபாய் சரணா அரவிந்த பக்தி விதந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அத்தியாயம் 2 பதம் 70. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திம் ஆப்னோதி ந காமகாமி. நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை. அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அத்தகைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புபவன் அல்ல. பொருளுரை: பெருங்கடலில் எப்போதும் நீர் நிரம்பியிருந்தாலும் மழைக்காலத்தில் குறிப்பாக மேன்மேலும் நீரால் நிரம்புகின்றது. ஆயினும் கடல் எப்போதும் போல நிலையாக உள்ளது. கிளர்ச்சி அடைவதோ தனது கரையை தாண்டுவதோ இல்லை. கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவரின் விஷயத்திலும் இது உண்மையாகிறது. ஜட உடல் இருக்கும் வரை புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தனது பூரண நிலையால் பக்தன் இத்தகைய ஆசைகளால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண பக்தனுக்கு எதுவும் தேவையில்லை. ஏனெனில் அவனது எல்லா பௌதீக தேவைகளையும் இறைவனே பூர்த்தி செய்கிறார். எனவே அவன் தன்னில் முழுமை உடைய கடலை போன்றவன். கடலில் நதிகள் பாய்வதைப் போல அவனிடமும் ஆசைகள் வரலாம். ஆனால் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகளால் சற்றும் கிளர்ச்சி அடையாமல் அவன் தனது செயல்களில் உறுதி கொண்டுள்ளான். இதுவே கிருஷ்ண உணர்வில் உள்ளவனுக்கான சான்றாகும். ஆசைகள் இருக்கும் போதிலும் பௌதீக புலன் நுகர்ச்சிக்கான எல்லா விருப்பத்தையும் அவன் இழந்துள்ளான். இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் திருப்தி உற்று இருப்பதால் கடலை போன்று நிலையாக இருந்து அவனால் அமைதியாக முழுமையாக அனுபவிக்க முடிகிறது. முக்தியை விரும்புவோர் உட்பட பௌதீக வெற்றியை பற்றி என்ன சொல்வது? மற்றவர் அனைவருமே ஒருபோதும் அமைதியை அடைவதில்லை. பலன்களை விரும்பி செயலாற்றுவோர், முக்தியை விரும்புவோர், யோகிகள், சித்திகளை விரும்புவோர் என எல்லோருமே திருப்தி அடையாத ஆசைகளினால் மகிழ்ச்சி இன்றி உள்ளனர். ஆனால் கிருஷ்ண பக்தனோ இறைவனின் தொண்டில் மகிழ்ச்சியாக உள்ளான். அவனிடம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்று எவ்வித ஆசையும் இல்லை. பந்தமாக கருதப்படும் பௌதீக உலகத்திலிருந்து முக்தி பெறுவதற்கும் அவன் ஆசைப்படுவதில்லை. எந்த பௌதீக ஆசையும் இல்லாததால் கிருஷ்ண பக்தர்கள் அமைதியின் பக்குவ நிலையில் உள்ளனர். ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமः ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜயபதாகஸ்வாமின்னிதி நாமினே. நமः ஆச்சார்யபாதாய நித்தாய கிருபப்ரதாயினே கௌரகததாமதாய நகரக்ராமதாரிணே. நமः ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமின்னிதி நாமினே.
நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷசூன்யவாதி பாশ্চাত্য தேசதாரிணி ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவ்ருந்தா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணா ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படிப்பட்டவருங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அருமையான ஒரு உதாரணம் கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். சமுத்திரம் ஆப பிரவிசந்தி யத்வத். சமுத்திரம்னா கடல், ஆப்ப அப்படின்னா தண்ணீர். ஸோ எப்படி மழைக்காலத்தில் வந்து அதிக மழை பெய்யும் பொழுது நதி வந்து கடலை நோக்கி போகின்றது. ஸோ நதி வந்து கடலுக்குள்ள சமுத்திரம் ஆப்பன்னா அதிக தண்ணீர் வந்து சமுத்திரத்துக்குள்ள கடலுக்குள்ளே நுழைக்கின்றது. பிரவிசந்தினா உள்ளே நுழைவது. ஸோ கடலுக்குள்ள இந்த நதிகள் பல நதிகள் கலந்தாலும் கூட அச்சல பிரதிஷ்டம்னா இந்த கடல் வந்து தன்னுடைய எல்லையை மீறி வெளியில் வருவதில்லை. கடல் வந்து எத்தனை நதிகள் சேர்ந்தாலும் அது கடற்கரை ஓரத்துக்குள்ளே தான் இருக்குது. தன்னுடைய எல்லையை மீறி வந்து மக்களையெல்லாம் வந்து தாக்குற மாதிரியே ரெக்கார்டு வந்து கிடையாது. ஸோ ரைட். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே அதே மாதிரியே ஒரு பக்தருக்கும் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே. பிரபுபாதருங்க ஒரு அருமையாக எழுதுகிறாருங்க. உடல் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆசைகள் வந்துட்டே இருக்கலாம். சத்தம் வேண்டாம் சொல்லுங்கள், சவுண்டு வேண்டாம் சொல்லுங்கள், பேசுகிறாங்க இல்லை, பேச வேண்டாம் சொல்லுங்கள், இல்லை பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்திம் ஆப்னோதி ந காமி. இதே மாதிரியே நம்ம உடல் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள பொய் அகங்காரம் இருக்கின்றது. இந்த பொய் அகங்காரங்கிறது வந்து நம்மளோட பொய் அகங்காரம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு உடல் கண்ணோட்டம் தொடர்கின்றது. அதனால் இந்த ஆசைகள் பொய் அகங்காரத்திலிருந்து வந்துட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பிரபுபாதர் தான் சொல்கிறார், இதில் ஜட உடல் இருக்கும் வரை புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். பிரபுபாதர் எழுதியிருக்கார். ஆனால் பக்குவமான பக்தர் எப்படின்னா அதை பூர்த்தி செய்ய மாட்டாராம். இதுதான் பக்குவமான ஒரு பக்தருக்கும் சாதாரண மனிதருக்கும் உண்டான வித்தியாசம். என்ன அப்படின்னா, பக்குவமான பக்தர் ஆசைகள் வந்தாலும் கூட அதை பூர்த்தி செய்யாமல் அதை கட்டுப்படுத்துகின்றார். இது வெரி இம்பார்ட்டண்ட். இது பண்ணணும் எல்லோருமே. ஏன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லோருமே இந்த பொய் அகங்காரம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் ரஜஸ் அண்ட் தமஸில் தான் ஆழ்ந்திருக்கோம் அத்தனை பேருமே. இதை வந்து கிருஷ்ணா திரிபேர் குணமயர் பாவைர் ஏபி சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மமேப்ய பரம் அவ்யயம். ஸோ இந்த உடலில் நம்ம இருக்கிற வரைக்கும் முக்குணங்களில் பொதுவாக ரஜஸ் அண்ட் தமஸ் தான்
நம்மை அதிகமாக நம்மை தாக்குகின்றது. சத்வா ஆக்சுவலி சாதகமானது தான், சாதகமானது. ஸோ இந்த ரஜஸ் அண்ட் தமஸ் நமக்கு தாக்கிண்டே இருக்கிறதுனால தான் திடீர்னு மனுஷனுக்கு பலதரப்பட்ட ஆசைகள் உள்ளே உருவாக்குகின்றது. இது அவாய்ட் பண்ண முடியாது. என்ன பிரபுபாதர் இது சொல்கிறார், உடல் இருக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் சத்வகுணத்துக்கு உயர்ந்தால் மட்டுமே ஒருத்தர் பக்தியை பயிற்சி செய்ய முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சத்வகுணத்துக்கு எப்படி உயர்வது? இந்த ஆசைகள் அதை பூர்த்தி செய்கிற வரைக்கும் நாம் சத்வகுணத்துக்கு உயர முடியாது. இதை பிரகலாத் மகாராஜா ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூஜனேன கரையோர் இவ துக்கம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தில் பிரகலாத் மகாராஜா என்ன சொல்கிறார், இது இந்த புலனின்ப ஆசைகள் இது ஒரு அரிப்பு மாதிரியும் சொல்கிறார். அருமையாக சொல்கிறார், ஒரு அரிப்பு மாதிரி. இந்த அரிப்பை அரிக்கும் பொழுது இது இம்பார்ட்டண்ட். இந்த உதாரணம் சரியான உதாரணம். அரிப்பு ஒரு புண்ணு இருக்குது, அதை அரிக்கும் பொழுது அது இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? இதே தான் ஆக்சுவலி புலனின்பமும் இப்படி தான் நடக்கிறது. எக்ஸாக்ட் சரியான உதாரணம் இது. ஸோ எப்படி ஒரு புண்ணை அரிப்பு இருக்குது, அந்த அரிப்பை அரிக்கணுங்கிற பயங்கர ஒரு ப்ரெஷர், ஒரு உத்வேகம், ஒரு தூண்டுதல், அதை அரிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதை அரித்தோன்னா இதமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளைவு என்னென்னா புண்ணு பெருசாகும். இதே மாதிரி தான் பிரபுபாதர் சொல்லுவார், the more we try to exploit matter, the more we will get entangled in her complexities அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு ஜடத்தை அனுபவிக்கணும்னு நம்ம முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இன்பம் கிடைக்கிற மாதிரியே தெரியும், கடைசியில் அதிகமாக சிக்கிப்போம். இது எக்ஸாக்டாக புண்ணு மாதிரியே தான். இந்த புண்ணு எப்படி அரித்தால் இதமாக இருக்கிற மாதிரியே தெரியறது, உடனே நம்ம அரிக்க தூண்டும். ஆனால் விஷகேத தீரா விஷகேத அப்படின்னா கட்டுப்படுத்துபவன். பிரபுபாதர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார். தீரன் அப்படின்னா யார்? தூண்டுதல்கள் வருமாமா, அதை கட்டுப்படுத்தாதவன் தான் தீரன் சொல்கிறார். விஷகேத அதை கட்டுப்படுத்துபவன், பொறுத்துக்கொள்பவன். ஸோ தீரன் அப்படின்னா புலன் தூண்டுதல் உடல் இருக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை செயல் வடிவம் கொடுக்காம அதை பொறுத்து கொள்பவர் தான் தீரன். பொறுத்து கொள்ளும்பொழுது என்ன ஆகிறதுன்னா அவர் சத்துவகுணத்துக்கு உயர்றார். இது வெரி இம்பார்ட்டண்ட். சத்துவகுணத்துக்கு இப்படி தான் உயர முடியும். நம்ம புலன் தூண்டுதலை மாயா பொய் அகங்காரம் உள்ளே இருக்கிறதுனால, இந்த பொய் அகங்காரம் மாயாவால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பொய் அகங்காரம் என்ன பண்ணுன்னா புலன் தூண்டுதலை, புலன் இன்பத்தை அனுபவிக்கணும்னு தூண்டும் நம்மளை. அது எப்படி புண்ணு அரிக்கிறதுக்கு தூண்டுதல் வருது, அதை அரித்தால் இதமாகவும் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் விளைவு என்ன? புண்ணு பெருசாகுது. அதே மாதிரி தான் இந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற தூண்டுதல் பொய் அகங்காரத்துலேருந்து வருது, மனம்லேருந்து வருது. ஆனால் அதை பூர்த்தி செய்தால் என்ன ஆகிறதுன்னா இதை மாதிரி இன்பம் மாதிரியே தெரியும். விளைவு என்ன அப்படின்னா இதான் மாயாவுடைய ஏற்பாடு. இப்படின்னா விளைவு என்னென்னா கூடவே ஏகப்பட்ட துக்கங்கள் வருமாம், ஏகப்பட்ட துக்கங்கள் அடுக்கடுக்காக வருமாம். ஸோ தீரன் அப்படின்னா இதை கட்டுப்படுத்துவாராம். இதை ஹிஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்வார். எப்படின்னா புண்ணுக்கு ஒரு புண்ணு இருக்க உடம்புல டாக்டர் பார்க்குறாரு. டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு மருந்து கொடுக்குறார். இந்த மருந்து போடுங்க, புண்ணு சரியாயிடும்.
ஆனால் கூட அரிக்கக்கூடாது, கூட வந்து அரிக்கக்கூடாது. புண்ணை மருந்து மாத்திரம் போட்டே வாங்க டாக்டர் சொல்லுவார். இப்போ அவரை வந்து மருந்தையும் போட்டுட்டு புண்ணையும் அரித்தாருன்னா மருந்துடைய எஃபெக்ட் இருக்காது, மருந்து ஒர்க் ஆகாத மாதிரி தெரியும். என்னங்க இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்பார், என்னங்க நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, நான் அந்த ஒரு டியூப் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க, ஆனால் புண்ணு சரியாக இல்லைங்களே, என்னன்னு பார்த்தா அவர் கூடவே அரிச்சிட்டே இருப்பார். அப்போ மருந்து போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் இஸ் ஹோலினஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் புண்ணு இருக்குது. புண்ணு என்ன? இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை, அனுபவிக்கணுங்கிற சுபாவம், இதுதான் புண்ணு. பல விதத்தில் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம எல்லாருமே. இதுதான் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய புண், வேண்டாதது. புண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா உடம்பில் அது வேண்டாத ஒன்று, கரெக்டானே? உடம்பில் ஒரு வேண்டாத ஒன்று, ஒரு அதை தான் புண்ணு சொல்கிறோம். அதே மாதிரியே ஜீவாத்மாவுக்கு தேவையில்லாதது இந்த அனுபவிக்கணுங்கிற ஆசை, வேண்டாத ஒன்று. அதனால தான் அனர்த்தா, அனர்த்தான என்ன அர்த்தம்னா, அர்த்தான்னா மதிப்பு மிக்கது, அனர்த்தா அப்படின்னா ஆக்சுவலி தேவையில்லாதது, தேவையில்லாதது, அதான் அனர்த்தம். ஸோ இப்போ ஜீவாத்மாவுக்கு அனுபவிக்கணுங்கிற இந்த ஆசை வந்து தேவையில்லாதது. ஸோ அது புண்ணு மாதிரி தான். அதுக்கு டாக்டர் மருந்து கொடுக்குறார். மருந்து என்ன? எனேச்சி ஔஷதி மாயா நாசி பாரோலாகி ஹரிநாம மகாமந்திரா லாவ் துமி மாகி. ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அருமையாக பாடுறார். ஒரு மெடிசின் கொண்டு வந்திருக்கார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. நமக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய அறியாமை அப்படிங்கிற இந்த புண், இந்த புண்ணை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெடிசின் ஹரே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரிநாம மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். இது வந்து அறியாமைங்கிற புண்ணை வந்து சரி பண்ணிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கூடவே வந்து அரிக்கிறோம். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம அரிக்கிறது பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இதுதான் ஒரு பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து ஒரு மேற்கோள் கொடுக்குறார். நூனம் பிரமத்த குருதே விகர்மா யத் இந்திரிய பிரீதய ஆப்ருணோதி நசாது மன்யே நசாது மன்யே எத ஆத்மனோயம் அசன்னபி கிளேஷத ஆசுதேக. வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் வந்து பல இடங்களில் இதை சொற்பொழிவில் மேற்கோள் கொடுக்குறார். நூனம் பிரமத்த குருதே விகர்மா. மனுஷன் எப்படி இருக்கான்? பிரமத்தான பைத்தியமாக அலையிறான். நம்ம இந்திரிய பிரீதய ஆப்ருணோதி. இந்திரிய பிரீதி, இந்திரிய பிரீதினா புலன் சுகம். இந்த புலன் சுகத்தை அடையணும்னு மனுஷன் பைத்தியம் அலையிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? குருதே விகர்மா. குருதே விகர்மன்னா, விகர்மன்னா பாவச் செயலை செய்கிறான். ஏன்னா புலன் சுகத்தை அடையணும், புலன் சுகம்தான் கடைசி கோல் அப்படின்னு நினச்சிக்கிறான் மனுஷன், அறியாமையில். ஸோ இந்த புலன் சுகத்தை எப்படியாவது அடைந்தே தீரணும்னு சொல்லி அவன் பாவச் செயல் செய்வதற்கு கூட தயாராக இருக்கான். அதிலிருந்து வரக்கூடிய விளைவு அவனுக்கு தெரியல. இது பாருங்க, ஒரு நபர் வந்து புலன் இன்பத்தை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பாவச் செயலை செய்யும் பொழுது விளைவு பாருங்க, மாட்டிக்கிறார். எக்ஸாக்டாக அந்த புண்ணு மாதிரி. இந்த புண்ணு எப்படி அடித்தா வந்து இதமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் பெருசாக இருக்கும் புண்ணு. அதே மாதிரி தான் எவ்வளவுக்கு எவ்வளவு புலன் சுகத்தை நாம் திருப்திப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் பொய் அகங்காரத்துக்கு தீனி கொடுக்குறோம். இந்த பொய் அகங்காரம் பெருசாகும். இது எக்ஸாக்டாக வந்து ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு, அதை அணைக்கிறதுக்கு பெட்ரோலை விட்டு அணைக்கிற மாதிரியா. பெட்ரோலை விட்டு ஃபயரை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? ஃபயர் வந்து பெட்ரோலை வாங்கிக்கும். பெட்ரோலை வாங்கிட்டு ஃபயர் பெருசாகி பெரிய ஃபயர் ஆயிரும். பெரிய ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அணைக்க முடியாது, அதை அணைக்க முடியாது. அதே மாதிரியே புலன் சுகத்தை எந்த அளவுக்கு வந்து நாம் பூர்த்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பொய் அகங்காரம் பெருசாகிட்டே போகிறது. பொய் அகங்காரத்துக்கு ஆக்சுவலி ஒரு ஃபிலாசபர், ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் சொல்கிறார்,
ரொம்ப அருமையாக சொல்கிறார். நமக்குள்ளே 2 நாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 2 நாய் இருக்காம, ஒரு நல்ல நாய், இன்னொன்று கெட்ட நாய். நல்ல நாய்க்கு வந்து எவ்வளவு உணவு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல நாய் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகி அதிகமாக குறைக்குமாம்மா. அதிகமாக குறைத்து கெட்ட நாயை வந்து அது கட்டுப்படுத்துமாம்மா. குறைத்து கட்டுப்படுத்திடுமா. நம்ம கெட்ட நாய்க்கு வந்து அதிக உணவு கொடுத்தோன்னா இந்த கெட்ட நாய் என்ன பண்ணணும், அது ஸ்ட்ராங்காகி நல்ல நாயை குறைத்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் எந்த நாய்க்கு அதிக உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சுதந்திரம். அது என்னது, நல்ல நாய் கெட்ட நாய் என்ன? இது பெரிய சிந்தனையாளர் இந்த மாதிரி ஒரு சொல்கிறார், ஃபிலாசபர். நல்ல நாய் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரியல் ஈகோ, உண்மை அகங்காரம். உண்மை அகங்காரம் என்ன? நான் உண்மை அகங்காரம், நான் ஜீவாத்மா, நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன். இதுக்கு உணவு கொடுத்துட்டே இருக்கணும். நான் ஜீவாத்மா, நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன். இந்த ஆங்கிளில் நம்ம வந்து செயல்கள் செய்யணும். அப்போ நம்ம உண்மை அகங்காரத்துக்கு தீனி கொடுக்குறோம். உண்மை அகங்காரம் ஸ்ட்ராங்காகும். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம் வாழ்க்கையில் நிறைய ஜட ரீதியான செயல்கள், புலரின்ப செயல்கள் இதெல்லாம் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியாமலேயே இந்த கெட்ட நாய், இந்த பொய் அகங்காரத்துக்கு தீனி கொடுத்துட்டே இருக்கும். தெரியாமலேயே நாம் வந்து ஜட உலக செயல்களில் பல செயல்களை நம்ம ஆழ்ந்திருக்கோம். பல விதத்தில் நம்ம புலன் சுகத்தை அடைவதற்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ இந்த பொய் அகங்காரம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. பொய் அகங்காரம் ஜாஸ்தி ஆகும்போது அப்புறம் அது என்ன பண்ணும், பொய் அகங்காரம் வந்து கெட்ட நாய். அது அதிக தீனி கிடைக்க அது பெருசாகி நல்ல நாய் அப்படியே அமுக்கிடும். ஸோ ரியல் ஈகோ, இந்த உண்மை அகங்காரம், நான் ஜீவாத்மா, கிருஷ்ணனுடைய நித்திய சேவகங்கிறது அப்படியே மறைஞ்சு போயிடும், உள்ளே அப்படியே பதிஞ்சு கிடக்கும். அண்டு முன்னாடி என்ன வரும், இந்த பொய் அகங்காரம் தான் முன்னாடி வரும். இந்த பொய் அகங்காரம் என்ன, நான் வந்து கம்பெனியுடைய மேனேஜர், அதனால் எனக்கு வந்து எல்லோரும் மரியாதை கொடுக்கணும், நான் வந்து எம்எல்ஏ, எல்லோரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும். இது பொய் அகங்காரம் வந்து அப்படி. பிரபுபாதர் எழுதுகிறார், யாரும் பொய் அகங்காரத்தினால் அலைக்கழிக்கப்படக்கூடாதுன்னு எழுதுகிறார். இந்த பொய் அகங்காரத்தின் துணை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தினால் நாம் வந்து மாட்டிப்போம். நாம் வந்து கிருஷ்ண பக்தியை தொட முடியாது. நாம் பல ஆசைகளை பூர்த்தி செய்வதிலேயே நம்மளை வாழ்க்கை கழிஞ்சிடும். அண்ட் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், ஆசைகள் வந்து எப்படி, ஜட ரீதியான ஆசைகள் இந்த பொய் அகங்காரத்திலேருந்து வருதம்மா. அண்ட் அதுக்கு லிமிட்டே கிடையாதம்மா, வந்துட்டே இருக்குமம்மா. அது வந்து எண்ட்லெஸ், முடிவே இல்லாமல் பொய் அகங்காரத்திலேருந்து ஆசைகள் உருவாகிட்டே இருக்குமா. நம்ம பார்த்திங்கன்னா பல விதத்தில் நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லோருமே நம்ம வந்து விதவிதமாக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், விதவிதமாக நம்ம வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், நம்மளை வந்து அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுறோம், நம்ம வந்து புகழ் பரவணும்னு ஆசைப்படுறோம். இது எல்லாமே பொய் அகங்காரத்தினுடைய பலதரப்பட்ட ஆசைகள். இதை பூர்த்தி செய்ய 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 பக்தியை தொட முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்திரிய பிரீதி, புலன் சுகம், இதை அடைவதற்கு மனுஷன் வந்து பாவச் செயலை வந்து செய்கிறான், பைத்தியமாக அலைந்து அது செய்கிறான். செய்ய எக்ஸாக்டாக அந்த பொண்ணு மாதிரியே தான் விளைவு பயங்கரமாக வருது. ஒரு சைடு விளைவு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு சைடு வந்து தண்டனை கிடைக்கும், இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இந்த பொய் அகங்காரத்தில் போய் இந்த புலன் சுகத்தினுடைய அச்சு வந்து பதிஞ்சிரும். இப்போ பொய் அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம வந்து நமக்கே தெரியாமல் பொய் அகங்காரத்துக்கு உணவு கொடுக்குறோம், கெட்ட நாய்க்கு உணவு கொடுக்குறோம், அது ஸ்ட்ராங் ஆகும். அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மனசில் வந்து திரும்ப ஜட ரீதியான புலன் சுகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி ரொம்ப அருமையான ஒரு இது, ஒரு தடவை அஷ்டாவக்ர முனிவர் ஸ்ரீமத் பாகவதம் சொற்பொழிவு கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஸ்ரீமத் பாகவத சொற்பொழிவில் அவருடைய சிஷ்யர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அஷ்டாவக்ர முனிவர் பெரிய ஒரு முனிவர்.
அவர் வந்து இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை வந்து போதிக்கிறார். சொல்லிக் கொடுத்துருக்கும்போது சிஷ்யர்கள்லாம் உட்காந்து கேட்குறாங்க. ஒரு சிஷ்யர் எழுந்திரிச்சு கேட்குறார், குருவே நீங்கள் வந்து இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு சந்தேகம், இந்த ஆத்மாவை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு சந்தேகம். சரி, கேள்வி கேட்குறார். ஸோ அஷ்டாவக்கர முனிவர் அதுக்கு பதில் கொடுக்குறார். நாம் இந்த உடல் அல்ல, நம்ம ஒரு ஆத்மா, நம்ம கிருஷ்ணாவுடைய நித்திய சேவகர், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ அடுத்த நாள் அஷ்டாவக்கர முனிவர் ஸ்ரீமத் பாகவத சொற்பொழிவு கொடுக்குறார். திரும்பவும் அதே சிஷ்யர் எழுந்திருச்சு, குருவே எனக்கு சந்தேகம். திரும்பவும் அதே கேள்வி. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பதில் கொடுக்குறார் அஷ்டாவக்கர முனிவர். 3வது நாள் இது மாதிரி நடக்கிறது. 3வது நாள் என்ன பண்ணுறாரு அஷ்டாவக்கர முனிவர், தன்னுடைய சிஷ்யருக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு தூண் இருக்குது, அந்த தூணு போய் அவர் இறுக்கி அணைச்சிக்கிறார். அஷ்டாவக்கர முனிவர் இந்த தூணை வந்து இறுக்கி அணைச்சிட்டு அஷ்டாவக்கர முனிவர் என்ன சொல்லுவார், தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவியுங்கள், யாராவது என்னை விடுவியுங்கள் தயவுசெய்து அப்படின்னு அவர் சொல்கிறார். சிஷ்யர்லாம் பார்க்குறாங்க, என்னடா இது, குருவே அவரே தானே போய் வந்து இந்த தூணை வந்து இறுக்கி அணைச்சிக்கிறார். தூணை இறுக்கி அணைச்சிட்டு அவர் என்ன கேட்குறாரு, தயவுசெய்து என்னை விடுவீங்கள்னு கேட்குறாரு. சிஷ்யர்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்து 2 சிஷ்யர்கள் வந்தாங்க. குருவனுடைய கையை வந்து பிரித்து விட்டாங்க. அப்படி பிரித்து விட்டோடனே திரும்பவும் போய் அவர் தூண் அணைச்சிக்கிறார். தூண் அணைச்சிட்டு தயவுசெய்து என்னை விடுவீங்கள், யாராவது என்னை தயவுசெய்து விடுவீங்கள். என் சிஷ்யருக்கு திரும்பவும் சந்தேகம், ஒரே குழப்பம், என்ன குருவுடைய செயல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவருடைய கையை திரும்பவும் பிரித்து விடுறாங்க பலவந்தமாக. இந்த மாதிரி 3 தடவை நடந்துருச்சு. சிஷ்யர் வந்து பொறுமை இல்லாமல் குருகிட்ட கேட்டுடுறார், அஷ்டாவக்கர முனிவர்கிட்ட கேட்டுடுறார், ஓ குருவே, நீங்களே தானே போய் வந்து இந்த தூணை வந்து அணைச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் எங்களை விடுவீங்கள்னு சொல்கிறீங்களே, என்ன முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு சிஷ்யர் கேட்குறார். அஷ்டாவக்கர முனிவர் சொல்கிறாரு, எஸ் இது மாதிரி தான் உன்னுடைய செயலும். மனுஷன் தானாக போய் வந்து இந்த வலையில் மாட்டிக்கிறான். இது எக்ஸாக்டாக எப்படி பார்த்திங்கன்னா, இந்த விட்டில் பூச்சி பார்த்திங்கன்னா, இந்த விட்டில் பூச்சி வந்து ஃபயரை பார்த்த உடனே அதில் கவர்ந்து இழுக்கப்பட்டு அப்படி வேகமாக போகுமா ஃபயரை நோக்கி, ஃபயரில் எரிஞ்சு போயிடும். இது மாயாவுடைய செயல்பாடு இப்படி தான். இந்த புலன் சுகம் வந்து அதை கவர்ச்சிகரமாக இருக்கும், அதை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு போகும் பொழுது நம்மளை நாமே இழந்துருவோன்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய ஆஷு பிரஷ்யதே ஸ்வார்த்தாத், அர்த்தா நம்மளுடைய சொந்த அக்கறை, நம்மளுடைய ரியல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் லைத்திருத்தல் அப்படிங்கிறதுல அக்கறை இல்லாமல் போயிருமாம். கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதுல ஆர்வம் இல்லாமல் இழந்துருவாங்களாமா. அதுதான் தன்னை இழக்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இந்த புலன் சுகத்தை வந்து அது கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். மாயாவுடைய ஜோடனை, மாயா வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி புலன் சுகத்தை அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம தான் விஷகேத தீரான்னு என்ன, ஒரு தீரன் பொறுத்துக்கிறார். விஷகேதன்னு அது பொறுத்துக்கிறார், அதை பூர்த்தி செய்ய மாட்டார். பூர்த்தி செய்தால் நாம் ஸ்ட்ராங்காக வந்து ரஜஸ் தமஸில் மாட்டிப்போம். பூர்த்தி செய்யாமல் விலகி நிற்கணும். ஸோ பிரபுபாதம் சொல்வார், உடல் இருக்கிற வரைக்கும் புலனின்ப ஆசைகள் வந்துட்டே தான் இருக்கும். அது அப்படி தான் கிருஷ்ணனுடைய டிசைன். எப்போ கிருஷ்ணா நம்மளுடைய பொய் அகங்காரத்தை வந்து உடைக்கிறாரோ அப்போ வந்து புலன் சுகம், புலனின்ப ஆசைகள் வராது. அது கிருஷ்ணர் எப்போ பொய் அகங்காரத்தை உடைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. பிரபுபாதர் சொல்கிறார், ஈவன் சிவபெருமானுக்கு கூட வரும் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் லார்ட் சிவா கெட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானுக்கு கூட எண்ணங்கள் வரும் சொல்கிறார். ஸோ எண்ணங்கள் வரத்தான் செய்யும்.
ஆனால் அதை செயல் வடிவம் கொடுக்காம பொறுத்து கொள்ள பழகணும். இதை தான் தாம் திதிக்ஷஸ்வ பாரதா திதிக்ஷஸ்வ திதிக்ஷவா காருணிகா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கபூர்தேவர் சொல்கிறார். பக்தருடைய ஒரு லட்சணம் என்னென்னா திதிக்ஷா, பொறுத்துக்கிறது. இந்த பொறுத்துக்கும் பொழுது என்ன மாற்றம் ஏற்படுகின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 நிமிஷம். பொறுத்து கொள்ளும் பொழுது, புலன் சுகத்தை பூர்த்தி செய்யாமல் பொறுத்து கொள்ளும் பொழுது அந்த நபர் மெதுவாக சத்துவ குணத்துக்கு உயர்றார். ரஜஸிலிருந்து விடுபட்டு உயர்ந்த குணத்துக்கு போகிறார். சத்துவ குணத்துக்கு போகும் பொழுது தான் ஒருத்தருக்கு தெளிவான கிளாரிட்டின்னு சொல்லுவோம். கிளாரிட்டின்னா தெளிவான எண்ணம் மற்றும் அமைதி ஏற்படுமா. சத்துவ குணத்துக்கு போனால் மட்டும்தான். மனம் ரஜஸில் இருக்கிற வரைக்கும் மனம் தொந்தரவு பண்ணும். பலதரப்பட்ட எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் அதில் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார். ஸோ அச்சல பிரதிஷ்டம் அப்படி சொல்லியிருக்கு. எப்படி அச்சல பிரதிஷ்டம்னா இந்த கடல் எப்படி அசையாமல் அப்படி இருக்கும். எத்தனை தான் கடல் பெரிய பெரிய அலை வந்தாலும் அந்த கடற்கரையை தாண்டாது, அப்படியே தான் இருக்கும். எதையாவது ஒரு டைமில் அப்படி மீறி வெளியில் வருது, அவ்வளோதான். அது எதையோ ஒரு எக்ஸப்ஷன், விதி விலக்கு தான் அது. பொதுவாக கடல் அதனுடைய கடற்கரையை தாண்டி வெளியில் வராது. அதே மாதிரி தான் ஒரு கிருஷ்ண பக்தரும் அவருடைய இந்த நம்பிக்கை என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன. ஒரு இடத்துல நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டேன். நான் கிருஷ்ண பக்தருடைய நம்பிக்கை என்னென்னா கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு உள்ள. அதனால் புலன் சுகத்தை எனக்கு புலன் சுகத்தினுடைய ஈவன் யமுனாச்சாரியார் சொல்கிறார் பாருங்க. யமுனாச்சாரியார் சொல்கிறார், நான் கிருஷ்ணர்கிட்டிருந்து புது புது ஆனந்தத்தை தினந்தோறும் நான் அனுபவிக்கின்றேன். எப்பொழுதாவது இந்த புலன் சுகம் சம்பந்தப்பட்ட எண்ணம் வந்தால், அப்படிதான் சொல்கிறார் யமுனாச்சாரியார், புலன் சுகம் சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணம் வந்ததுன்னா, காம ஆசை வந்ததுன்னா நான் உடனே அதை காரி உமிழ்கின்றேன் அந்த என்பவர். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? யமுனாச்சாரியார் பெரிய ஆச்சாரியார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கும் வருது இந்த காம ஆசை வரும், ஆனால் அதை காரி உமிழ்கின்றார், அதை பூர்த்தி செய்வதில்லை. ஏன்? அவர் கிருஷ்ணர்ட்டிருந்து நவநவரசம், புது புது ரசங்களை அவர் கிருஷ்ணர்ட்டிருந்து சுவைக்கின்றார், அனுபவிக்கின்றார். ஸோ இதுதான் பக்தருடையது. அதனால் நமக்கு பொய் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் புலனின்ப ஆசைகள் வந்துட்டே தான் இருக்கும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. வரும், ஷூராக வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அதை பூர்த்தி செஞ்சோன்னா நான் ரஜசன் தமசில் ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிறோம். இது எக்ஸாக்டாக ஃபயரை தண்ணீரை விட்டு அணைக்கிற மாதிரி தான், சரி பெட்ரோலை விட்டு அணைக்கிற மாதிரியா. இப்படி தான் சௌபரி முனிவர் இப்படி தான் போதிக்கிறார். சௌபரி முனிவர் பாருங்கள், ஆக்சுவலி ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். சௌபரி முனிவர் கடலுக்கு அடியில் அவர் 10,000 வருஷங்கள் தபஸ்யா செஞ்சார், அஷ்டாங்க யோகம். கடலுக்கு அடியில் உட்காந்து 10,000 வருஷம் தபஸ்யா செய்கிறாருன்னா ஒரு எவ்வளோ பெரிய யோகி இவர், சாதாரண யோகி இல்லை. கடல் எவ்வளோ ஆழம், எத்தனை கிலோமீட்டர் இல்லையா, எத்தனை கிலோமீட்டர். அதில் அடியில் உட்காந்துக்காருன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அண்ட் வாட்டர் எப்படி இருக்கும், ஐஸ் கோல்டு வாட்டர். அண்ட் கம்ப்ளீட் டார்க். அதில் உட்காந்து 10,000 வருஷம் தபஸ்யா பண்ணுறோம். நான் ஒரு சாதாரண யோகி இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சௌபரி முனிவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 2 மீன் இணைஞ்சு போயிடுச்சு. ஆண் மீன் பெண் மீன் இணைந்து இருக்கும் பொழுது அதை எதேச்சியா கண்ணை திறந்து பார்க்குறது. இம்பார்ட்டன்ட் என்னென்னா, சூழ்நிலை எல்லோருக்கும் வரும். புலன் தூண்டுதல், இதை கிருஷ்ணா புக்கில் பிரபுபாதர் எழுதுகிறார். த கிரேட்னஸ் ஆஃப் எ பர்சன் கேன் பி எஸ்டிமேட்டட் by his ability to tolerate the provoking situations that comes in our life. ரொம்ப அருமையாக எழுதுகிறார். அதாவது ஒரு மனுஷனுடைய சிறப்பம்சம் எதை குறிக்கின்றது, எப்படி குறிக்கின்றது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள், தூண்டுதல்கள்.
அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தூண்டுதல்களை எந்த அளவுக்கு அவர் பொறுத்து கொள்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பம்சம் மேலோங்குகின்றது அப்படின்னு பிரபாதர் வந்து கிருஷ்ணாமூர்த்தியில் எழுதியிருக்கார். தூண்டுதல்கள் மாயா வந்து எல்லோருக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கும். இறக்கிற வரைக்கும் தூண்டுதல் வரும். வேகம்னு அதான் அர்த்தம். வாச்சோ வேகம், அனசக்ரோதோ வேகம். வேகம்னு எனக்கு தூண்டுதல். அது உடல் இருக்கிற வரைக்கும் வந்து தான் இருக்கும். ஆனால் அதை பூர்த்தி செய்யணும்னு அவசியம் இல்லை. அது பொறுத்து கொள்ள பழகணும். யார் பொறுத்து கொள்கிறாங்களோ சத்வகுணத்துக்கு உயர்றாங்க. சத்வகுணத்துக்கு இப்படி தான் உயர முடியும் ஒரு நபர். அதை பொறுத்து கொண்டால் மட்டும்தான் சத்வகுணத்துக்கு உயர முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுத்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகிறதுன்னா, நான் வெரி இம்பார்ட்டன்ட். கெட்ட நாய்க்கு உணவு கொடுக்கறது இல்லை. நான் சொன்ன உடம்புல வந்து கெட்ட நாய் நல்ல நாய் ரெண்டு இருக்கு. நாம் தூண்டுதல்களை வந்து பூர்த்தி செய்யாத வரைக்கும் என்ன ஆகிறது, கெட்ட நாய் வந்து வீக் ஆகிட்டே போகும். அதாவது பொய் அகங்காரம் வந்து அப்படியே வீக் ஆயிடும், அமைதியாகிடும். அண்டு உண்மை அகங்காரம் மேலோங்கும். உண்மை அகங்காரம் என்ன, நான் கிருஷ்ணனுடைய நான் ஒரு ஜீவாத்மா, கிருஷ்ணனுடைய முக்தி செய்வேன், இதுக்கு வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அதனால் இங்கே சௌகரி முனிவர் பார்த்தீங்கன்னா அவர் பூர்த்தி செய்கிறார். ரெண்டு மீன் இணைஞ்சு இருக்கிறத பார்த்த உடனே அவரோட நாவல் உடனே அவர் எழுந்திருக்கிறார். சௌகரி முனிவர் கடல் இருந்து எழுந்திட்டு வர்றார். 10,000 வருஷம் உட்காந்துருக்கார். உடம்பெல்லாம் பச்சை பசேல்னு பாசி பிடிச்சிருக்கு. சௌகரி முனிவர் நேராக மாந்தாதான் ராஜாட்ட போகிறார். மாந்தாதான் ராஜாட்ட போய், ஓ ராஜா, நான் உங்களுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்க அஷ்டாங்க யோகி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு. அதான் நம்ம வந்து நமக்குள்ள இந்த உறுதி இருக்கணும். தூண்டுதல்களை, புலன் தூண்டுதலை நான் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிற உறுதி இருக்கும். பொறுத்து கொள்ள பழகும். இதை தாம் சிதிக்ஷஸ்வர். பொறுத்து கொண்டால் மட்டும்தான் ஆன்மீக வாழ்க்கையை தொட முடியும். அப்போ தான் சத்துவம். ஆக்சுவலி ஆன்மீக வாழ்க்கையை சத்வகுணம்ங்கிற பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையை அமைக்க முடியும். நம்ம ரஜோகுணத்தில் நம்மளோட மனம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையை நீங்கள் அது மேலே அமைச்சிங்கன்னா என்ன ஆகிறது, அஸ்திவாரமே ஆடின்னு இருக்கு. அஸ்திவாரம் ஆடின்னு இருக்கும் பொழுது அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை கட்டடம் கட்டணும் என்ன வரும், கரெக்டான ரைட். அவர் கட்டடம் அவருக்கு நிறைய தெரியும். அஸ்திவாரம் ஆடின்னு இருக்கும் பொழுது அதுக்கு மேலே எத்தனை கட்டடம் கட்டினாலும் அந்த கட்டடம் வந்து விழுந்துடும். ஸோ ரஜோகுணம் அப்படிங்கிற அஸ்திவாரம் நம்ம மனசில் அப்படி இருந்ததுங்க. அது மேலே நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை பக்தி பயிற்சி எத்தனை பண்ணாலும் அது கீழே விழுந்து ஆடும். சத்வகுணம் அப்படிங்கிற மனப்பான்மை வச்சுக்கணும். சத்வகுண மனப்பான்மை. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பக்தி பயிற்சியை செய்யும் பொழுது என்ன ஆகிறதுன்னா பக்தியை பெற முடியும். பக்தி பயிற்சியை செய்ய 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 சத்வகுண பிளாட்ஃபார்மில் இருந்து பக்தி பயிற்சியை செய்ய செய்ய பக்தியை பெற முடியும். பக்தினா என்ன, கிருஷ்ணரை நோக்கி பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ். கிருஷ்ணரை பிரிந்திருக்கேனே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஹிருதயத்தில் உதயமாகும். அது பக்தி. அந்த பக்தி அப்போ தான் வந்து உதயமாகுமாமா சத்வகுணம்ங்கிற பிளாட்ஃபார்மில் தான். நம்ம ரஜோகுண பிளாட்ஃபார்மில் எத்தனை நீங்கள் போராடினாலும் அது வந்து திரும்பவும் ரஜோகுணம் எழுதிட்டு போயிடும். ஸோ இப்போ சத்வகுணத்துக்கு எப்படி உயர்வது, அதை பொறுத்து கொள்ளணும். தூண்டுதல்கள், புலன் தூண்டுதல்களை பூர்த்தி செய்யாமல் பொறுத்து கொண்டோன்னா இம்மீடியட்டாக சத்வகுணத்துக்கு உயரணும். இதுதான் கிருஷ்ணனுடைய திருஷ்டிப்தி. சரியா. இப்போ இங்கே சௌபரி முனிவர் என்ன பண்ணுறாரு, அவர் மாந்தாதா நாட்டுக்கு போகிற உங்களோட மகள் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். தென் மாந்தாதா நாட்டு அந்த ராஜா மாந்தாதா வந்து பார்க்குறார், இந்த ரிஷி எப்படி இருக்கார், ஓல்டு ரிஷி, 10,000 வருஷம் கடலுக்கு அடியில் உட்காந்துருக்கார், உடம்பு ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு. ஸோ ராஜாவுடைய எந்த மகளும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். சௌபரி முனிவர் வெளியில் வரார். வெளியில் வந்துட்டு தன்னுடைய அஷ்டாங்க யோகம், அவருக்கு யோக சித்திகள் இருக்குது. பட் இருந்தாலும் இதை பாயிண்ட் என்ன அப்படின்னா புலன் தூண்டுதலை பூர்த்தி செய்கின்றார். அதான் பிரச்சனை. அவருக்கு அஷ்டாங்க யோக சித்தி இருக்குது.
இல்லை, அஷ்டாங்க யோகி சித்தி இல்லாமல் கடல் கடியில் உட்கார முடியுமா? 10,000 வருஷம் சித்திகள் இருந்தாலும் புலன் தூண்டுதலை பொறுத்து கொள்ள பழக வேண்டும். கிருஷ்ணா அதை தான் சொல்கிறார் திரும்ப திரும்ப, தாம் ஸ்திதிக் சஷ்வ. ஸோ வாட் இஸ் த யூஸ்? சித்திகள் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இதுதான் ஜீவாத்மாவுடைய சாய்ஸ், ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். புலன் தூண்டுதல் வரும், அதை நான் பூர்த்தி செய்கின்றேனா இல்லையா அப்படிங்கிறது ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். நான் என்னுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி புலன் தூண்டுதலை பூர்த்தி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நாம் சத்துவகுணத்துக்கு வரலாம். சத்துவகுணத்துக்கு உயர்ந்தாச்சுன்னா வெரி குட். எப்படி? பிரகாசகம் அனாமயம் அப்படி சொல்கிறார். பிரகாசகம் அனாமயம். அனாமயம்னா என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். சத்துவகுணங்கிறது ரொம்ப முக்கியம். அனாமயம்னா சின்லெஸ்ன்னு சொல்கிறார். சத்துவகுணத்துக்கு உயரும் பொழுது ஒருத்தர் பாவச்செயல் செய்ய மாட்டார், பாவச்செயல் செய்ய மாட்டார். அதான் அனாமயம். அண்ட் பிரகாசகம்னா என்ன? அவருடைய புலன்கள் ஞானத்தால் பிரகாசப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் ஞானத்தின் கண்ணோடு பார்ப்பார். ஞானத்தின் துணை கொண்டு எந்த சூழ்நிலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சாதாரணமாக நம் இந்த உலகத்தில் சூழ்நிலைகளை எப்படி பார்க்குறோம்? ஞானத்தின் துணை கொண்டா பார்க்குறோம்? இன்னும் ஞானத்தின் துணை கொண்டு நம்ம பார்க்கறது கிடையாது, பொய் அகங்காரத்தின் துணை கொண்டு தான் பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. காரணம், ரஜஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ இதை பொறுத்து கொள்ள பழகும் பொழுது சத்துவகுணத்துக்கு உயர்றோம். தான் சத்துவகுணத்துக்கு உயர 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 என்ன ஆகிறது? ஞானத்தின் துணை கொண்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே இருந்து தான் ஒருத்தர், ஒரு ஜீவாத்மா ஆன்மீக தளத்துக்கு உயர முடியுமா? அங்கே இருந்து தான் பக்தியை தொட முடியும். அது ஸோ ரஜஸில் இருக்கிற வரைக்கும் பக்தியை தொட முடியாது, தொடவே முடியாது. ஷோர். பகவான் கிருஷ்ணா 16வது அத்தியாயத்தில் 17வது அத்தியாயத்தில் ரொம்ப க்ளீனாக சொல்லுவார். ஸோ சௌபரி முனிவர் இதை பூர்த்தி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் வெளியில் வரார். ஓ, என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்களா? நான் என்ன பண்ணுறேன் பாரு. அவர் வெளியில் தன்னோட யோக சித்திகளை பயன்படுத்தி யங், இளம், ஒரு ரொம்ப அழகான ஒரு இளைஞனாக மாறிடுறார். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. பட் அந்த கெப்பாசிட்டியை தவறான வழியில் பயன்படுத்துகிறார். அதான் பாயிண்ட். கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணணும்? நாம் நல்ல நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்கு பழகணும். நல்ல நாய்க்கு எப்படி உணவு கொடுக்கலாம்? ரியல் ஈகோ, இந்த உண்மை அகங்காரத்துக்கு எப்படி உணவு கொடுக்கலாம்? எவ்வளவுக்களவு நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கின்றோமோ, பக்தி பயிற்சியை செய்கின்றோமோ, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றி கேட்டல், கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்தல், கிருஷ்ணரை நினைத்தல், இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் நல்ல நாய்க்கு உணவு கொடுக்குறோம், உண்மை அகங்காரத்துக்கு உணவு கொடுக்குறோம். ஸோ இந்த சாய்ஸ் எல்லோருக்குமே இருக்குது. மாயா எல்லாருக்குமே தூண்டுதலை கொண்டு நிறுத்திட்டு எது வேணும் நீயே முடிவு பண்ணு. இந்த பொறுப்பு ஜீவாத்மாவுக்கு இருக்கு. அதனால தான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒருத்தருக்கு டெஸ்ட் வரும். நம்ம பக்தர்களோடு சேர்ந்துருக்கலாம், ஆனால் தனித்தனியாக தான் மாயா டெஸ்ட் பண்ணும். ஏன்னா ஜீவாத்மா தனித்தனி நபர். பிரபுபாதர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். எப்படின்னா, ஒரு பைலட் ட்ரெயினி பைலட், அவர் கிரவுண்டில் நிறைய அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் கிரவுண்டில். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து பைலட்டாக ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கார். அவர் இண்டிவிஜுவல் தான், தனி. அது அந்த பிளேனை அவர் தான் ஹேண்டில் பண்ணணும். பக்கத்தில் இன்னொரு பிளேன் பறந்துட்டுருக்கலாம் ஆகாயத்தில், ஆனால் அவர் ஹெல்ப் பண்ண முடியாது இவருக்கு. இவர் இண்டிவிஜுவலாக தன்னுடைய பிளேனை இவர் தான் கையாளணும். கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் நமக்கு பிரபுபாதர் நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்கார் பாகவதம், பகவத்கீதா மூலமாக. அதை ஞாபகம் வைத்து கொண்டு நான் அதன் பிரகாரம் செயல்படுவதற்கு முடிவு எடுக்கணும். நான் பொய் அகங்காரம் சொல்கிறத கேட்டேன்னா நானே அழிஞ்சிடுவேன், என்னை நானே அழிச்சுப்பேன். அப்படி தான் கிருஷ்ணன் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ சௌபரி முனிவர் போகிறார், அவர் அழகான இளைஞனாக மாறுறார். தென் திரும்பவும் அரண்மனைக்குள்ளே போகிறார். ராஜாவுடைய 50 டாட்டர், எவ்வளவு 50 மகள்கள்,
50 மகள்களும் என்ன பண்ணுறாங்களாமா, இவர் அழகான இளைஞனாக இருக்கார், இதனால தான் அது ஆபத்துன்னு சொல்கிறோம். இந்த அழகே ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அழகான இளைஞனாக இருக்கார். 50 டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், 50 மகள்களும் நானும் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முன்னாடி வராங்க. ஒவ்வொருத்தரும் முன்னாடி வராங்களாமா. நான் இவருன்னு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, 50 பேரையும் நான் மேரேஜ் படிக்கிறேன். இவர் 50 மகள்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். சௌபரி முனிவர் 1000 வருடங்கள் புலன் சுகத்தில் ஆழ்ந்திருக்கார். இதான் இந்திரிய பிரீதய ஆப்ருணோதி. பாருங்க, அடுத்த லைன்ல சொல்றார் பாகவதத்தில், நசாது மன்யே எத ஆத்மனோயம். ஒரு தூய பக்தர் இப்படி இதை பூர்த்தி பண்ண மாட்டாராமா. வரும், அவருக்கு தூண்டுதல் வரும், பட் பூர்த்தி பண்ண மாட்டார். பூர்த்தி பண்ணினா மட்டும்தான் நாம் 2 விளைவு நம்மளுக்கு கிடைக்கிறது. ஒரு விளைவு தண்டனை, இன்னொரு விளைவு பொய் அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகிறது. பொய் அகங்காரம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அடுத்த உடல் கிடைக்கும். எவ்வளோக்கு பொய் அகங்காரம் டிசால்வ் ஆகுதோ, தீனி போடாமல் பொய் அகங்காரத்தை பட்டினி போடுறோமோ, அந்த அளவுக்கு தான் அடுத்த உடல் எடுப்பதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். பொய் அகங்காரத்துக்கு உணவு கொடுக்க தாண்ட முடியாது. அடுத்த உடல் ஷோர் நிச்சயம் மாட்டி பண்ணணும். ஸோ இங்கே இந்த சௌபரி முனிவர் 1000 வருடங்கள் புலன் சுகத்தில் 50 மனைவிகளோடு அவர் ஈடுபட்டிருக்கார். 1000 வருடங்கள். அண்ட் 1000 வருடங்களுக்கு அப்புறம் அவருக்கு ஞானோதயம் ஏற்படுறது. 50 மனைவிகளை உட்கார வச்சு சொற்பொழிவு கொடுக்குறார். சௌபரி முனிவர் என்ன சொல்கிறார், அவர் கொடுத்த உபதேசம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல், அருமையான உபதேசம். இந்த புலன் சுகம் எப்படிப்பட்டது, அது ஃபயரை பெட்ரோல் விட்டு அணைக்கிற மாதிரி தான் அப்படின்றார். பெட்ரோல் விட்டு அணைக்கிற மாதிரியா? அருமையான உதாரணம். இந்த உதாரணம் சௌபரி முனிவர் தான் கொடுத்தார். பெட்ரோலை விட்டு ஃபயரை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? ஃபயர் பெருசாகும். பெட்ரோலை வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபயர் பெருசாகும். அது முட்டாள்தனம். அந்த மாதிரி புலன் சுகத்தை பூர்த்தி செய்தால் பொய் அகங்காரம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், புலன் சுகத்தை பூர்த்தி செய்தால் அது தானாக மட்டுப்படும் நினைக்கிறோம். கிடையாது. மாயாவுடைய ஏற்பாடு இப்படி தான். அது எத்தனை தடவை பூர்த்தி செய்கிறோமோ அத்தனை விழுக்கு பெருசாகும். அதனால் சௌபரி முனிவர் என்ன பண்ணார், 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது. அவர் எல்லாத்தையும் விட்டார். இந்த புலன் முன்பு வேண்டாம். நசாது மன்யே எத ஆத்மனோயும் வேண்டாம், விட்டுட்டு அவர் நேரம் காட்டுக்கு போய் கிருஷ்ணாவை நோக்கி ஸ்மரணம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஏன் அசநவி கிளேஷன ஆசதேக, இந்த புலன் சுகத்தை பூர்த்தி பண்ண இது ட்ரிக்கு, மாயாவோட ட்ரிக்கு. இது எவ்வளோக்கு அவ்வளவு இதை பூர்த்தி செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு உள்ளே இருக்கக்கூடிய பொய் அகங்காரம் பெருசாகிட்டே போகுது, பயங்கர ஸ்ட்ராங். ஏற்கரணமே ஒரு இடத்துல நான் படித்தேன், ஏற்கரணமே பொய் அகங்காரம் பெரிய அளவில் இருக்குது. கோடிக்கணக்கான ஜென்மங்கள் அதை நம்ம பண்ணியிருக்கோம், பெரிய அளவில் இருக்குது. இந்த ஜென்மத்திலையும் நம்ம அதுக்கு உணவு கொடுத்தோன்னா, அது உணவு கொடுக்குறதுனா எப்படி, புலன் சுகத்தில் ஈடுபடுதாது, அதான் அதுக்கு உணவு கொடுக்குறது. அது இன்னும் பெருசாகும். அப்புறம் எப்படி நம்ம பிறப்பு இறப்பு சக்கரத்தில் தப்பிக்கிறது? ஒரு சைடில் ஃபயர் எரியறது, இன்னொரு சைடில் தண்ணி விடுற மாதிரியா, பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஜாய் ஜெகநாத் பலதேவ சுபத்ர மகாராணி கி, பத்தித பாவன் சில பிரபுபாத் கி. ஸோ அதனால தான் நாம் இதை கட்டுப்படுத்த வேண்டும். தென் சத்துவகுணத்துக்கு நம்ம உயரலாம். சத்துவகுணத்தில் இருந்து கொண்டு பக்தி பயிற்சி செய்யும் பொழுது கிருஷ்ண உணர்வை பெற முடியும். ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, பத்தித பாவன் சில பிரபுபாத் கி, நித்தாய் கௌர பிரேமனந்தே.